வணக்கம் குட்டீஸ். ஏடி கிட்ஸ் சாம்ஸ் சேனல்ல இன்னொரு அழகான குட்டி கதை. ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் தேன்மொழி என்ற ஒரு சின்ன பெண் வாழ்ந்தாள். அவள் மனம் முழுக்க கருணை நிறைந்தது. கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் காலை தேன்மொழி வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு சின்ன குருவி தரையில் விழுந்து தவித்துக் கொண்டிருந்ததை பார்த்தாள். நீங்க அந்த இடத்தில் இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? மனசுக்குள்ள சொல்லுங்க. தேன்மொழி யோசிக்கவே இல்லை. மெதுவாக குருவியை கையில் எடுத்தாள். சிறிது தண்ணீர் கொடுத்தாள். ஒரு சுத்தமான துணியால் அதன் காயத்தை துடைத்தாள். பயப்படாதே குருவியே, நான் இருக்கேன் என்று அன்புடன் சொன்னாள். அன்பு கிடைச்சா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த சில நாட்களில் குருவியின் சிறகு மெதுவாக குணமடைந்தது. ஒரு நாள் குருவி பறக்க தயாரானது. தேன்மொழி குருவியை வானில் விடும்போது அவளின் கண்களில் சின்ன கண்ணீர் துளிகள். அது துக்கமில்லை, அது மகிழ்ச்சி. குருவி வானத்தில் சுற்றி ஒரு முறை திரும்பி கீச் கீச் என்று குரல் கொடுத்தது. இது என்ன அர்த்தம் தெரியுமா குட்டீஸ்? நன்றி. தேன்மொழி சிரித்தாள். அவளின் மனம் அமைதியால் நிரம்பியது. மாரல்: ஒரு சின்ன உதவி கூட ஒரு உயிரின் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட அழகான நல்ல பழக்கங்கள் சொல்லும் குட்டி கதைகள் தொடர்ந்து பார்க்க ஏடி கிட்ஸ் சாம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏடி கிட்ஸ் சாம்ஸ், குட்டீஸ்கான கதைகளின் உலகம். வணக்கம் குட்டீஸ். ஏடி கிட்ஸ் சாம்ஸ் சேனல்ல இன்னொரு அழகான குட்டி கதை. ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் தேன்மொழி என்ற ஒரு சின்ன பெண் வாழ்ந்தாள். அவள் மனம் முழுக்க கருணை நிறைந்தது. கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் காலை தேன்மொழி வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு சின்ன குருவி தரையில் விழுந்து தவித்துக் கொண்டிருந்ததை பார்த்தாள். நீங்க அந்த இடத்தில் இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? மனசுக்குள்ள சொல்லுங்க. தேன்மொழி யோசிக்கவே இல்லை. மெதுவாக குருவியை கையில் எடுத்தாள். சிறிது தண்ணீர் கொடுத்தாள். ஒரு சுத்தமான துணியால் அதன் காயத்தை துடைத்தாள். பயப்படாதே குருவியே, நான் இருக்கேன் என்று அன்புடன் சொன்னாள். அன்பு கிடைச்சா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த சில நாட்களில் குருவியின் சிறகு மெதுவாக குணமடைந்தது. ஒரு நாள் குருவி பறக்க தயாரானது. தேன்மொழி குருவியை வானில் விடும்போது அவளின் கண்களில் சின்ன கண்ணீர் துளிகள். அது துக்கமில்லை, அது மகிழ்ச்சி. குருவி வானத்தில் சுற்றி ஒரு முறை திரும்பி கீச் கீச் என்று குரல் கொடுத்தது. இது என்ன அர்த்தம் தெரியுமா குட்டீஸ்? நன்றி. தேன்மொழி சிரித்தாள். அவளின் மனம் அமைதியால் நிரம்பியது. மாரல்: ஒரு சின்ன உதவி கூட ஒரு உயிரின் வாழ்க்கையை மாற்றும். இந்த